பெண்களுக்கு ஏற்படும் நிலை மாறவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பூர் ரிதன்யா. இவ்வளோதான் நம்ம காலம் முன்னேறிட்டு வந்தாலும் இந்த பெண்களுக்கு ஏற்படும் நிலை மாறவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பூர் ரிதன்யா எவ்வளோ அழகா ஒரு சிலை மாதிரி ஒரு குழந்தை, அவ்வளோ அழகாக பெற்று வளர்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு தைரியம் கொடுக்கவும் திரும்பி வந்த பிள்ளைய அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு திருப்ப அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தை எந்த வித ஹோப்புமே இல்லாமல் இறந்துருக்காங்க பாருங்கள். இந்த விட கொடுமை வேறு என்னங்க வேணும்? நம்ம பிள்ளைய நம்மளே பார்த்துக்கல, நம்மளே புரிஞ்சுக்கலன்னும் போது இன்னொரு வீட்டில் நம்ம குழந்தைய புரிஞ்சுக்குவாங்களா? பெண் குழந்தைய பெற்றிருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கள தைரியமாக வளர்த்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு நாளைக்கு கடைசி வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்ம கூடவே இருக்க முடியாது. அந்த பிள்ளை தானாகவே ஒரு குடும்பத்தில் போய் மிங்கிள் ஆகணும், அது புரிஞ்சுக்கணும், குழந்தைங்கள வளர்க்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் கடமை முடிஞ்சிச்சுன்னு பொம்பளை பிள்ளையை கட்டி அப்படியே அதோட விட்டுட்டு அப்பாடா நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு பெற்றவங்களும் விட்டுடுறாங்க. புகுந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த செட்டு ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் எடுக்கும். எனக்குலாம் அது 15 வருஷம் ஆகிடுச்சு. இன்னமுமே என்னோடய எல்லா வீட்டுக்கு போனோம்னா எங்கள் வீடு நம்ம வீடு அப்படின்ற ஒரு மைண்டு இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. அவங்க அந்த ஹோப் எனக்கு இன்ன வரைக்குமே கொடுத்ததில்லை. இப்போ சர்ஜரி பண்ணி கூட எனக்கு இன்னமுமே பிரச்சனை தான் கொடுத்தாங்களே தவிர எனக்குமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. என்னோடய பெற்றவங்க வீட்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் கிடையாது. சென்னை வந்ததால் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதால சப்போர்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி எனக்கு 2 வீடுமே சப்போர்ட்டே கிடையாது. இன்னுமே நான் அவஸ்தைப்படுறேன். இன்னும் நிறைய இருக்குது. என்னோடய விஷயம்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைய தைரியமாக வளர்த்தோம்னா அந்த குழந்தை தைரியமாக ஹேண்டில் பண்ணும். அவளோட சூழ்நிலையை அவள் நல்லா பார்த்துக்குவா. கண்டிப்பாக பெண் குழந்தைய நல்லா படிக்க வைங்க. உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இருங்க. பேரண்ட் நம்ம தான் இருக்கணும். இது தப்பு அது தப்புன்னு அந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன சொல்லுதோ சொல்லட்டும், காது கொடுத்து கேளுங்க. விக்னேஷ் லவ்வை பற்றி மற்ற பசங்க பேசுகிறத பற்றி எல்லாமே சொல்லுவான். ஸோ நான் எல்லாமே காது கொடுத்து தான் கேட்பேன். இன்ன வரைக்கும் விக்னேஷ்கே கூட நான் சொல்லியிருக்கேன், லவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. அம்மாவோ அப்பாவோ நாங்கள் 2 பேருமே உன்னை எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் நீ உன் சொந்த காலில் நின்று உன்னால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னா நீ லவ் பண்ணலாம், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்போவே அம்மா உனக்கு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நீ தான் பார்த்துக்கணும், உன் குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கு நீ முதல்ல நல்லா படித்து லைஃப்பில் செட்டில் ஆகி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் விக்னேஷ் நான் வளர்த்துட்ருக்கேன். நம்ம இது குழந்தைகிட்ட பேசணுங்க. லவ்வை பற்றி இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும் கண்ணா, நீங்கள் ஒரு சொந்த காலில் நின்று உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் அதுங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஓகே, நம்ம வீட்டில் நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம அப்பா அம்மா நமக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை வரும். நம்ம தான் நம்பிக்கை கொடுக்கணும். எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு அடிக்காதீங்க குழந்தைங்களுக்கு. வெளிப்படையாக பேச விடுங்க. ரொம்ப அதிகமாக உங்களுக்கு போட்டு நான் போர் அடிக்க விரும்பலை. 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க வைங்க. அந்த பிள்ளை நல்லா படிக்க வச்சு அவள் சம்பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கடமை கல்யாணம் எது வேணாலும் செய்யுங்க, தப்பு கிடையாது. 2, பிள்ளை படிக்கலை இது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க தயவுசெய்து. நான் சொல்கிறது ஆம்பளை பிள்ளைக்கு இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு. அவள் படிக்கலைன்னா எதனா ஒரு கைத்தொழில், ஏதோ ஒரு பிஸ்னஸ், எதனா ஒரு அவளுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்க போகிறீங்கள, அந்த நகையை வச்சு அவளுக்கு எதனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் முதலீட்டில் ஆரம்பித்து கொடுங்க. அவள் அந்த விதத்தில் சம்பாதிக்கட்டும். அவள் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளுக்கு மெச்சூரிட்டின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. 3வது, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைய அப்படியே விட்டுறாதீங்க. பொம்பளை பிள்ளைங்கள எப்படி இருக்க என்ன இருக்கான்னு போய் அந்த வீட்டில் போய் பாருங்கள், அப்பப்போ பாருங்கள், ஃபோன் பண்ணி பேசுங்க, அவளுக்கு ஒரு ஹோப் கொடுங்க. எதுவானாலும் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஹோப் கொடுங்க. இப்போ கல்யாணம் ஆகி இப்போ இருக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க,
எங்கள் மாமியார் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு. நல்ல மருமகளும் இருக்காங்க, நல்ல மாமியாரும் இருக்கிறாங்க, கெட்ட மருமகளும் இருக்கிறாங்க, சரியில்லாத மாமியாரும் இருக்கிறாங்க. அதனால் மாற்றி மாற்றி தான் ஆண்டவன் கொடுப்பான் போல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம்னா நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா நம்ம அதை விட நல்லா பார்த்துக்கணும். மாமியார் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மாமியார் 2 மடங்கு நல்லா பார்த்துக்கணும். நம்மளை என்ன தான் செஞ்சாலும் நம்மளை குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நீ வந்து வேறு வீட்டு ஆள் தான் அப்படின்னு உங்களுக்கு மைண்டுக்கு அப்படியே தோணுச்சுன்னா தயவு செய்து இருக்கிறத வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு நம்ம நிம்மதியாக தனியாக கூட இருந்துருங்க. யாரையும் குறை சொல்லிக்காதீங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருப்போமோ நமக்கு தெரியல. இருக்கிற காலத்தை நிம்மதியாக ஓட்டிட்டு போகணும். ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டவுரி அது இது வந்து பொண்ணுக்கு சேர்க்கறத விட அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுங்க. தைரியமாக வளர்த்துட்டிங்கன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை கடைசி வரைக்கும். செகண்ட் சர்ஜரி பண்ணி 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் செக்கப் வர சொன்னாங்க. செக்கப் போனால் நல்லா ஹீல் ஆகிருக்கு. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் 6 மந்த்துக்கு நீங்கள் வந்து அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாது. நீங்கள் 6 மந்த் வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட் மாதிரி தான் இருக்கணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படா இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம் வர நிலைமை வரவும் கூடாது ஆண்டவா அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ வாட் இஸ் மை கருத்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஹெல்த்து வந்து அவ்வளோ கேர் பண்ணுற எனக்கே வந்து கால் கிளேடரில் ஸ்டோன்ஸ் இருந்தது தெரிஞ்சிக்கவே இல்லை. 90% டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ தயவுசெய்து பெண்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஃபுல் பாடி செக்கப்பில் உங்களுடைய கால் கிளேடரும் தயவுசெய்து செக்கப் பண்ணிக்கோங்க, நமக்கு நல்லது. தேர்ஸ்டே ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டு அதில் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரிதன்யாவும் அஜித் தம்பி பற்றி பேசணும், அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகணும், அது மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். இந்த vlog ஃப்ரைடே மார்னிங் 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பியான ஃப்ரைடேன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய பிஸ்னஸில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம், அதாவது பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறோம். அதுதான் மார்னிங் எழுந்ததுமே டீயில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக அப்படியே எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம வீட்டில் எதுக்கு 2 குத்துக்கல் வச்சுருக்க சக்தி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த 2 குத்துக்கல்லுமே ஒன்று வந்து பூண்டு, இன்னொன்று இஞ்சி. ஏன்னா பூண்டுலேயே நம்ம வந்து இஞ்சியும் தட்டினா அந்த பூண்டு வாசனை அடிக்கும். அதனால் நான் 2த்துக்குமே தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் 2 வாங்கி வச்சுருக்கேன். எனக்கெலாம் டைமே இல்லை சக்தி, நீங்கள் எப்படி வீடும் கவனிக்கிறீங்க, கடையும் பார்த்துக்கிறீங்க, எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். வீட்டு வேலைன்னு அப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. காலையில் எழுந்து குக் பண்ணிவிட்டு டிஃபன் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணிடுறீங்களா, ரெடி பண்ணி வச்சுட்டு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பாத்திரத்தை சிங்கில் போட்டு வச்சுருவேன். அடுத்து கடைக்கு போயிடுவேன். நல்லா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு கடை வேலைலாம் பார்த்துட்டு திரும்ப ரிலாக்ஸ் டைம் வரும்ல, அந்த டைமில் பாத்திரம் கழுவி வைப்பேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கடையும் மெயின்டைன் பண்ண முடியும், வீட்டையும் பார்த்துக்க முடியும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் பிஸ்னஸ் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறது பெருசு இல்லை, நம்மளுடைய உடம்பையும் நல்லா கேர் பண்ணணும். ஏற்கனவே நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் நான் செய்வேன். இப்போ இன்னுமுமே கொஞ்சம் கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஒயிட் ரைஸ்லாம் இப்போ வந்து வாரத்தில் 2 முறை தான் ஒயிட் ரைஸு, மற்றபடி ரெட் ரைஸ் வச்சு தான் நான் வந்து இப்போ செய்கிறேன். காலையில் அழகாக நம்ம மரத்தில் இருந்த முருங்கைக்காயை பறித்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் ஒன்று வச்சாச்சு. ரெட் ரைஸ் வடித்து வச்சுட்டேன். பொரியல், பீட்ரூட், மாம்பழம். செம்ம ஹெல்த்தியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உண்மையாகவே சொல்கிறேன். அந்த நெல் வேக வச்ச வாசனை உங்களுக்குலாம் தெரியுமா, நீங்களாம் முகர்ந்துருக்கீங்களா? அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உளுந்து வடை தான் நான் செஞ்சுருந்தேன். 1/2 கிலோ ஊற வச்சு நம்ம மாவு அரைக்கிற மிஷின்லேயே அரைச்சிட்டேன். சூப்பராக வந்தது வடை. இருக்கிற சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டோம். நம்ம பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறோம். இன்னொரு 2 மிஷின் எக்ஸ்ட்ரா போட போகிறோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் வாங்கி நம்ம வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு இட்லி மாவு மிஷின் தான் வாங்கினேன், இன்ஸ்டன்ட் இட்லி மாவு மிஷின். அந்த இட்லி மாவு மிஷினுக்கே நம்ம பார்த்திங்கன்னா மிஷின் ஒரு 45,000. நமக்கு அந்த இபி, ட்ரிபிள் ஃபேஸ்க்கு இது எல்லாமே சேர்த்து 1,65,000க்கு மேலவே வந்ததுங்க. இது மெதுவாக நம்ம வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு போகலைன்னா ஃபுல்லாக நஷ்டம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்மளால் இனி லோன் எடுத்தால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம இந்த மிஷின் ஆர்டர் போட்டிருக்கோம்.
நம்ம உண்டியல் அமௌண்ட்லாம் நான் இதில் போடவே இல்லை. ஃபுல்லாகவே இது வந்து நான் வந்து லோன் தான் எடுத்திருக்கேன். 4 லட்சம் லோன் எடுத்திருக்கேன். பிஸ்னஸ் லோன் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். லோன் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுற மாதிரி. ஏன் இப்போ வந்து நான் உண்டியல் காசெல்லாம் வந்து பிஸ்னஸில் போடல அப்படின்னா, இருக்கிற பெரிய நகையை மூட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா அது வந்து 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஸோ அது மூண்டு போயிடும். அது வேஸ்ட்டாக போகிறத விட நம்ம மூட்டு எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு அவசரத்துக்கு வைக்கலாம், திரும்ப மூட்டுக்கலாம். அதனால் அதுக்கு இப்போ காசு கட்டிட்டு வந்திருக்கிறோம். சேட்டு கடையில் மட்டும் எப்பயுமே காசு வந்து கட்டிட்டா அது திரும்ப அடுத்த நாள் தான் வந்து நகை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை வச்சு அதை ஒரு வட்டிக்கு விட்டுருப்பாங்க. அதனால் எங்களுக்கு வந்து டியூஸ்டே வர சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு என்ன நகை மூட்டுட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக அதில் தான் என்னுடைய கல்யாண கொலுசு, கல்யாண நகை கொஞ்சம் எல்லாமே அதில் தான் இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நகைக்கு பணமும் கட்டியாச்சு, அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட்டப்பும் பண்ணியாச்சு. எங்கள் முயற்சி அதிகமாக குடும்பத்தோடு எல்லாருமே எஃபோர்ட் போட்டதால் இன்றைக்கி வந்து அடுத்த லெவல் வந்திருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் நீங்களும். உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பை கொடுத்து, ஹோப்பை கொடுத்து, உண்மையாக சொல்கிறேன் எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்டு எனக்கு இருந்ததே இல்லை. எனக்கு யாருமே இல்லைனாலும் நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்ற ஒரு சந்தோஷம் ரொம்பவே இருக்கும். உண்மையாகவே இதுக்காகவே நான் யூடியூப் விட்டு போகிறதுக்கு மனசே வரல. வேர்க்கடலை நாட்டு பயிராக சாப்பிடுங்க. அது முந்திரி டேஸ்ட்டில் இருக்கும். சப்புன்னு இருந்தால் ஹைப்ரிட். ரொம்ப நாளாகவே வேர்ஃபிள்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க குழந்தைங்க. எனக்கு வெளியே வாங்கி கொடுக்கவே ரொம்ப பயமாக இருக்குங்க. காரணம் என்னென்னா எல்லாமே மைதான்னும் போது குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை. காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாலுமே அது நல்லது கிடையாது. சின்னதாக ஒரு வேர்ஃபிள்ஸ் மேக்கர் வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து வாங்கி வச்சாச்சு. ஈஸியாக வீட்டிலே ஹெல்த்தியாக வேர்ஃபிள்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 4 ஸ்பூன் சுகர். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கலாம். 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், நீங்கள் ஏலக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைனாக அரைச்சதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கெட்டிப்பட்டு வரும். அந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். பால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். வேர்ஃபிள்ஸ் மேக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு இது மேலே பட்டர் தடவி அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு வர அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா வேர்ஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இது ஆஃப் ஆனதுமே நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான வேர்ஃபிள்ஸ் கிடைக்கும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஆஃப் ஆனால் கூட ஒரு 1 மினிட் வச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பாகவும் கிடைக்கும். இனி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு தொல்லையே கிடையாது. ஈஸியாக பேட்டர் ரெடி பண்ணி கொடுத்தனா குட்டீஸ் வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்குவாங்க. நானுமே ஈவினிங் எனர்ஜியாக சாப்பிட்டுட்டு சூப்பராக வேலை செய்வேன். மேலே அப்படியே தேனை சாரல் மாதிரி ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டோன்னா அடாடடா உண்மையாகவே செம சூப்பராக இருந்துச்சு. இந்த vlog இதோட முடிஞ்சது. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் vlogகும் என்னோடய ஜுவல்லரி மூட்டுட்டு வந்ததும் அடுத்த vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.